பயங்கர சக்தி கொண்ட இந்த 5 காய்கறிகள் 100 வயது வரை கால்சியம் குறைபாடு வராமல் காப்பாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே. நம்முடைய டெய்லி ஆன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, வயசு அதிகமாகும் போது பலருக்கும் முதல்ல வரும் பிரச்சனை என்ன தெரியுமா? எலும்பு பலவீனம், மூட்டு வலி, படிக்கட்டு ஏறினாலே கால்வலி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல சாதாரணமா சாப்பிட்ற சில கீரை, காய்கறிகளே எலும்புகளை செம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்க உதவும். பலர் கால்சியம் கிடைக்க பால் மட்டும்தான் குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில காய்கறிகள்ல பாலை விட கூட அதிகமான கால்சியம் இருக்கு. இன்றைய வீடியோல அந்த மாதிரி உடம்புக்கு சக்தி தரும், எலும்புகளை பலப்படுத்தும் 5 சூப்பர் காய்கறிகளை பற்றி பார்க்க போறோம். அதுல கடைசியில் வரப்போகும் காய்கறி பற்றி கேட்டிங்கன்னா இனிமே இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. கால்சியம் எலும்புகளுக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் கால்சியம் குறைபாடு வந்தால் அது எலும்புகளை மட்டும் அல்ல, பற்கள், தசைகள், இதய ஆரோக்கியத்தையும் பாதிக்கும்னு தெரியுமா? 100 வயசு வரைக்கும் எலும்புகள் பலமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பயங்கர சக்தி கொண்ட 5 காய்கறிகள் பற்றி. இந்த காய்கறிகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் குறைபாடு உங்களை எட்டி கூட பார்க்காது. அதிலும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த காய்கறிகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும், விலை குறைவு, மேலும் பாலை குடிக்காமலே நல்ல கால்சியம் தரும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா லிஸ்ட்டில் வரப்போகும் நம்பர் 1 காய்கறி உங்களை ஷாக் அடிக்க வைக்கும். அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கலாம். கால்சியம் பால் மட்டும் இல்லை, இந்த காய்கறிகளும் 10 மடங்கு சக்தி தரும். இந்த காய்கறிகள்லையும் 10 மடங்கு சக்தி தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம டெய்லி ஆன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கால்சியம் ஏன் அவ்வளோ முக்கியம்? கால்சியம் எலும்புகளுக்கு மட்டும் இல்லை, இது ரத்த ஓட்டம் சரியாக இருக்கவும், நரம்புகள் நன்றாக வேலை செய்யவும், தசைகள் பலமாக இருக்கவும் ரொம்ப அவசியம். உடம்புல கால்சியம் குறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எலும்புகள் பலவீனமாகும், ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை வரும், முழங்கால் மற்றும் மூட்டு வலி அதிகரிக்கும், பற்கள் உடைய ஆரம்பிக்கும், பற்களில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், தேய ஆரம்பிக்கும், கால்களில் பிடிப்பு வரும், இதய துடிப்பு கூட சீர்குலையும். அப்போது நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் தேவை? ஒரு நாளைக்கு சுமார் 1000 முதல் 1200 மில்லிகிராம் வரை கால்சியம் தேவைப்படுங்க. அது பால் இல்லாட்டி பன்னீரில் மட்டும் கிடைக்காது. அதனால இந்த 5 சூப்பர் காய்கறிகளை கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ பயங்கர சக்தி கொண்ட இந்த 5 காய்கறிகள் பார்க்கலாமா? நம்பர் 1, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை குளிர்காலத்தில் ரொம்ப பிரபலமானது. ஆனால் இது கால்சியத்தோட பெரிய பொக்கிஷம்னு பலருக்கும் தெரியாது. 100 கிராம் வெந்தயக்கீரையில் சுமார் 395 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஒரு டம்ளர் பாலை விட கூட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. வெந்தயக்கீரை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும், செரிமானத்தையும் நல்லா வச்சுருக்கும். இதை எப்படி சாப்பிட்லாம்? வெந்தயக்கீரை கூட்டு சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். மூத்தவர்களுக்கு இது எலும்புகளுக்கான ஒரு சக்தி வாய்ந்த டானிக் மாதிரிங்க. சரி, நம்பர் 2, பசலைக்கீரைங்க. பசலைக்கீரைனா கால்சியத்தோட பவர் ஹவுஸ். 100 கிராம் பசலைக்கீரையில் சுமார் 99 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. அது எலும்புகளில் கால்சியம் நன்றாக சேர உதவும். அதோட இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் எல்லாமே நிறைய கிடைக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பசலைக்கீரையை அதிக நேரம் வேக வைக்காதீங்க, இல்லைன்னா அதோட சத்துக்கள் குறைந்து போயிடும். சரி, இது எப்படி சாப்பிட்லான்னு சொல்லட்டுமா? பசலைக்கீரை சூப்பு, பசலைக்கீரை பன்னீர், பசலைக்கீரையில் சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். மூத்தவர்களோட கால்கள், முழங்கால்களுக்கு இது ஒரு நல்ல டானிக் மாதிரி வேலை செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்பர் 3க்கு போகலாம். சக்கரவர்த்தி கீரை. சக்கரவர்த்தி கீரை குளிர்காலத்தில் அதிகமாக கிடைக்கும் ஒரு சூப்பர் கீரை மாதிரினே சொல்லலாம். 100 கிராமில் சுமார் 310 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. இந்த கீரை எலும்புகளை பலப்படுத்தி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். இதை எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன். சக்கரவர்த்தி கீரையை கூட்டு மாதிரியும் செய்யலாம், சப்பாத்தி இல்லாட்டி தயிர் பச்சடி மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட இருக்குது.
அது இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. 4வதுக்கு போகலாம். முருங்கைக்காய் தாங்க. முருங்கைக்காய் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. குறிப்பாக சாம்பாரில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. 100 கிராம் முருங்கைக்காயில் சுமார் 440 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஆமாங்க, அவ்வளவு அதிகம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் கூட நிறைய இருக்குது. இது எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் கண் பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இதை எப்படி சாப்பிட்லாம்? முருங்கைக்காயை கறி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா வறுவல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கை கீரையிலையும் தினசரி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை பலரும் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லுவாங்க. நம்பர் 5க்கு போகலாம். ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலியை எலும்புகளின் ராணி என்று சொன்னாலும் தவறில்லைங்க. ஏன்னா 100 கிராம் ப்ரக்கோலியில் சுமார் 47 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஆனால் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, இதில் உள்ள கால்சியம் உடம்பால் ரொம்ப நல்லா உறிஞ்சிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் விட்டமின் சி இருக்குது, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இது எலும்புகள், இதயம் மற்றும் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதை எப்படி சாப்பிட்லாம்? லேசாக வேக வச்சு இல்லாட்டி சூப்பில் சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் அதிகமாக வேக வைக்காதீங்க, இல்லைன்னா அதோட சத்துக்கள் குறைந்து போயிடும். நண்பர்களே, இப்போ கால்சியம் உடம்புல சரியாக சேர வேணும்னா விட்டமின் டி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக தினமும் கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கிறது ரொம்ப அவசியங்க. கால்சியம் உடம்புல நல்லா சேர வேணும்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லட்டுமா? வெறும் காய்கறிகள் சாப்பிட்றதால மட்டும் போதாதுங்க. கால்சியம் உடம்புல சரியாக சேர வேணும்னா விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. அதனால தினமும் 15 முதல் 20 நிமிடம் வரை வெயிலில் உட்காருங்க, இல்லாட்டி நடந்துட்டு வாங்க. அதே மாதிரி அதிகமான சோடா, கூல்ட்ரிங்க்ஸ், அதிக உப்பு, அதிக காஃபி மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இவை உடம்புல இருந்து கால்சியத்தை வெளியேற்றிவிடும். மேலும் காய்கறிகளை அதிகமாக வேக வைக்காதீங்க, இல்லைன்னா அதில் உள்ள நியூட்ரிஷன் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அப்படின்னா நண்பர்களே, பயங்கர சக்தி கொண்ட இந்த 5 காய்கறிகள் லிஸ்ட் இதுதாங்க. இதில் நீங்கள் தினமும் எந்த காய்கறியை அதிகமாக சாப்பிட்றீங்க? வெந்தயக்கீரையா, பசலைக்கீரையா, இல்லை முருங்கைக்காயா? கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம டெய்லி ஆன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட்டில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எழுத மறக்காதீங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.